சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் யோகா நிகழ்ச்சி நடந்தது. இதில் பிரதமர் மோடி பங்கேற்று யோகா செய்தார். அவருடன் 7000க்கும் மேற்பட்டோர் யோகாசனம் செய்தனர். இதற்காக தால்கேரியில் உள்ள மாநாட்டு மையத்தில் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடன் சேர்ந்து தமிழக கவர்னர் ரவி யோகாசனம் செய்தார். முன்னதாக கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களின் எண்ணிக்கை 52ஆக உயர்ந்துள்ளது. இன்று தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த 10 பேர் இறந்துள்ளனர். இன்னும் 86 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சையில் உள்ளனர். கள்ளக்குறிச்சி சாராய மரணம் குறித்து விசாரிக்கும் ஒருநபர் ஆணைய தலைவர் ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் கலெக்டர் அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தினார். மாவட்ட கலெக்டர் பிரசாந்த், SP ரஞ்சித் சதுர்வேதி ஆகியோருடன் கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் பாதிக்கப்பட்டவர்கள் வீடுகளுக்கு நேரடியாக சென்று விசாரணை நடத்தினார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்ததில் 52 பேர் இறந்துள்ளனர். சிபிசிஐடி போலீசார் விசாரிக்கின்றனர். சாராயம் விற்ற சின்னதுரை அளித்த தகவலின்படி மெத்தனால் சப்ளை செய்த மாதேஷ் கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்திய விசாரணையில் ஆந்திராவில் செயல்படாத ரசாயன நிறுவனங்களிலிருந்து காலாவதியான மெத்தனாலை வாங்கி வந்த மாதேஷ் நல்ல சரக்கு என கூறி சின்னதுரைக்கு விற்றுள்ளார். தமிழகத்தை உலுக்கிய கள்ளக்குறிச்சி சாராய மரணத்தில் சாராய வியாபாரிகள் கோவிந்தராஜ், விஜயா, தாமோதரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட முதன்மை குற்றவியல் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்கள் 3 பேரையும் ஜூலை 5 வரை 15 நாட்கள் கோர்ட் காவலில் வைக்க நீதிபதி ஸ்ரீராம் உத்தரவிட்டார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விவகாரம் தொடர்பாக மாவட்ட கலெக்டர்கள் மற்றும் SP-க்களுடன் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா காணொலி காட்சி வாயிலாக அவசர ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் எடுக்கப்பட்டுள்ள கள்ளச்சாராய தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான அறிவுரைகளை வழங்கினார். கள்ளச்சாராயம் குடித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் சந்தித்து நலம் விசாரித்தார். கள்ளச்சாராயம் அருந்தியவர்கள் சிலர் மருத்துவமனைக்கு வர தயக்கம் காட்டியதே இத்தனை இறப்புகள் ஏற்பட காரணம். கள்ளக்குறிச்சியில் கூடுதலாக 50 படுக்கைகள் தயார் நிலையில் உள்ளன. கூடுதலாக 37 மருத்துவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் என்றார். போன இடத்தில் பதற்றத்தை உருவாக்கி எரியும் நெருப்பில் குளிர் காய்வது போன்ற பழனிசாமியின் பேச்சு உள்ளது. கள்ளச்சாராயத்தை வைத்து அரசியல் செய்யும் மோசமான நிலையை கையில் எடுத்துள்ளார் என மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் குற்றம் சாட்டினார். கள்ளக்குறிச்சி சாராய மரணம் தமிழகத்தையே உலுக்கியுள்ளது. இந்நிலையில் தமிழக சட்டசபை கூட்டத்தில் பங்கேற்க வந்த அதிமுக MLA-க்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி, RB உதயகுமார் உள்ளிட்ட அனைவரும் கருப்பு சட்டை அணிந்து சட்டசபை கூட்டத்தில் பங்கேற்றனர். கள்ளக்குறிச்சி சாராய மரணம் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி சட்டசபையில் அதிமுக, பாமக MLA-க்கள் அமளியில் ஈடுபட்டனர். கேள்வி நேரத்தை ஒத்தி வைத்துவிட்டு சாராய மரணங்கள் குறித்து விவாதிக்க வேண்டும், முதல்வர் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என பதாகைகளை ஏந்தி சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு அமளி செய்தனர். இதனால் அதிமுக MLA-க்கள் சட்டசபையில் இருந்து குண்டுகட்டாக தூக்கி வெளியேற்றப்பட்டனர். கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணங்கள் குறித்து CBI விசாரிக்க உத்தரவிடக் கோரி அதிமுக நிர்வாகி இன்பதுரை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துள்ளார். திமுக அரசு செயலிழந்து நிற்கிறது. கள்ளசாராயத்தை ஒழிக்க வந்த அதிகாரிகளை தடுத்தது யார் என இன்பதுரை கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திற்கு வந்த மத்திய அமைச்சர் எல் முருகன் மக்களிடம் நன்றி தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களின் குடும்பத்தில் உள்ள குழந்தைகளின் கல்வி பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். தமிழக முதல்வர் மற்றும் துறை சார்ந்த அமைச்சர் முத்துசாமி தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்பதுடன் இருவரும் பதவி விலக வேண்டும் என தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷச்சாராயம் குடித்து இறந்தவர்களின் குடும்பத்தினரை விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். இறுதி சடங்கு செலவிற்காக தலா 10,000 வழங்கினார். தமிழகத்தில் படிப்படியாக முழு மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வரும் 24ஆம் தேதி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக தெரிவித்தார். தூத்துக்குடி இனிகோ நகர் பகுதியில் போதைப் பொருள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் நிர்மல் ராஜ், அவரது மனைவி சிவானி ஆகியோர் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இருவரையும் கைது செய்த போலீசார் 24 கோடி ரூபாய் மதிப்பிலான 8 கிலோ மெத்தபெட்டமைனை பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய இறப்பு ஏன் என்று தமிழக அரசு சிந்தித்ததா? உயிர்கள் போன பின்பு நடவடிக்கை என்பது கண்துடைப்பு நாடகம் என இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கூறினார். பீகாரிலும் குஜராத்திலும் மது வருமானம் இல்லாத ஆட்சி நடக்கிறது. தமிழகமோ மீள முடியாத அளவு போதையில் தத்தளிக்கிறது. மது ஆலைகளை நடத்தும் அரசியல்வாதிகள் அல்லது அவர்களின் பினாமிகளால் தமிழகம் சீரழிந்து வருகிறது என்றும் குற்றம் சாட்டினார்.
திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலின் ஆணி தேரோட்டம் இன்று காலை கோலாகலமாக துவங்கியது. சிறிது நேரத்திலேயே மூலவர் தேரின் 3 வடங்கள் அடுத்தடுத்து அருந்தன. உடனடியாக தேர் நிறுத்தப்பட்டு வடத்தை மாற்றினர். 4வது வடமும் அருந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் இரும்பு சங்கிலிகளை கொண்டு தேர் இழுப்பதற்கான பணி நடந்தது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு பெற்றது. தாலுகா அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் திமுக, பாமக, நாதக உள்ளிட்ட 64 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களின் குடும்பத்தினரை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்தித்து ஆறுதல் கூறினார். கள்ளச்சாராய பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும். பாமகவிடம் 1 மாதம் ஆட்சியை கொடுத்தாலே போதும். தமிழகம் முழுவதும் போதைப்பொருள் புழக்கத்தை ஒழித்து காட்டுவோம் என தெரிவித்தார். 10வது சர்வதேச யோகா தினத்தையொட்டி ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி யோகாசனம் செய்தார். உடல், மனம், ஆத்மாவை ஒருங்கிணைக்கும் யோகா, செயல்திறனை மேம்படுத்த கை கொடுக்கும் யோகா என பிரதமர் மோடி பேசினார். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் சாராயத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவர்களை சந்தித்து பாமக தலைவர் அன்புமணி ஆறுதல் கூறினார். 3 தலைமுறைகளை அழித்து ஒழித்த திராவிட கட்சிகள் சாராய சாவுகளுக்கு முதல்வரே முழு பொறுப்பு என அன்புமணி தெரிவித்தார். லோக்சபா தேர்தலில் உத்தரப்பிரதேச ராப்ரேலியிலும் கேரளா வயநாடு தொகுதியிலும் போட்டியிட்ட ராகுல் 2 தொகுதியிலும் வெற்றி பெற்றார். இதில் வயநாடு எம்பி பதவியை ராஜினாமா செய்தார். இத்தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. வயநாடு தொகுதியில் இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக களம் இறங்க உள்ள பிரியங்காவை ஆதரித்து மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி பிரச்சாரம் மேற்கொள்ள முடிவு செய்துள்ளதாகவும், இது தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் மம்தாவை சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை திருமங்கலம் அடுத்த கள்ளிக்குடியில் இருப்பாளர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மத்திய உணவு இடைவேளையின் போது +1, +2 மாணவர்களுக்கிடையே டிஃபன் பாக்ஸ் கழுவும் போது வாக்குவாதம் ஏற்பட்டது. மாலை பள்ளி முடிந்தவுடன் பள்ளி எதிரேயுள்ள காலி இடத்தில் +1 மாணவர்களும் +2 மாணவர்கள் 2 குழுக்களாக பிரிந்து ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். கள்ளிக்குடி போலீசார் விசாரிக்கின்றனர். தலைநகர் டில்லிக்கு கூடுதல் தண்ணீர் வழங்க கோரி டில்லி நீர்வள அமைச்சர் அதிஷி காலவரையற்ற உண்ணாவிரதத்தை தொடங்கினார். மக்கள் தண்ணீர் பிரச்சனையால் நாளுக்கு நாள் அவதி அடைகின்றனர். இதில் மத்திய அரசு தலையிட்டு தீர்க்க வேண்டும். தண்ணீர் பிரச்சனையை தீர்க்காவிட்டால் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடத்தப் போவதாக பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருந்தார். அதன்படி டில்லிக்கு கூடுதல் தண்ணீர் வழங்க கோரி டில்லி ஜனாக்புரா பகுதியில் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். ஹஜ் புனித யாத்திரை ஜூன் 14 தொடங்கியது. தியாக திருநாளாக கொண்டாடும் வகையில் புனித நகரமான மெக்காவில் இந்த ஆண்டு 18 லட்சம் பேர் திரண்டனர். இந்தியாவில் இருந்து 1.75 லட்சம் பேர் சென்றனர். 98 இந்தியர்கள் இறந்ததாக வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். பெரும்பாலானோர் இயற்கை மரணம் அடைந்ததாகவும் 4 பேர் விபத்தில் இறந்ததாக கூறியுள்ளார். கள்ளசாராயம் குடித்து உயிரிழந்தவர்கள் பட்டியலின மக்கள் அவர்களுக்கு அரசு வழங்கும் மனிதாபிமான நிவாரண உதவியை அரசியலாக்கி விமர்சிப்பது சரியல்ல என தமிழக சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். புதுச்சேரி கோரிமேடு ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற வருபவர்களை நலம் விசாரித்து ஆறுதல் கூறினார். சிகிச்சை குறித்தும் கேட்டறிந்தார். மகாராஷ்டிரா மாநிலம் புனே நகரை சேர்ந்தவர்கள் மஹிர் காந்தி, அவரது தோழி மீனாட்சி சலோன்கே இருவரும் சுவாமி நாராயண் கோயில் வளாகத்தில் பழமையான கைவிடப்பட்ட கட்டடத்தின் உச்சிக்கு சென்றனர். அங்கு காதலன் தன் காதலியின் ஒரு கையை பிடித்து அந்தரத்தில் தொங்கவிட்டவாறு சாகச வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றினர். பார்த்தி வித்யாபீட போலீசார் காதல் ஜோடியை கைது செய்தனர். ரீல்ஸ் வீடியோ எடுத்த நபரை தேடி வருகின்றனர். விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக எம்எல்ஏ மரணம் அடைந்ததால் அங்கு ஜூலை 10 இடைத்தேர்தல் நடக்கிறது. திமுக சார்பில் அன்னியூர் சிவா, தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக சி அன்புமணி, நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயா போட்டியிடுகின்றனர். இந்த தேர்தலில் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் புறக்கணித்துள்ளன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் பள்ளியில் பலியான மாணவியின் தாயாரான செல்வி தனது கணவர் ராமலிங்கத்துடன் தேர்தல் அதிகாரி சந்திரசேகரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். மகாராஷ்டிராவின் மும்பைக்கும் நவி மும்பைக்கும் இடையே ₹17.840 கோடியில் 22 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்தியாவின் மிக நீளமான பாலமான அடல் சேது பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். இந்த பாலத்தை மகாராஷ்டிரா காங்கிரஸ் தலைவர் நானா பட்டோல் ஆய்வு செய்தார். பாலத்தில் பெருமளவு விரிசல் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். இந்த பாலம் கட்டியதில் பெருமளவு ஊழல் நடந்துள்ளதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டினர்.
தமிழக சட்டசபை கூட்டத்தொடரில் மானிய கோரிக்கை விவாதத்தில் சமூக நல அமைச்சர் கீதா ஜீவன் சில அறிவிப்புகளை வெளியிட்டார். அதன்படி சென்னை மாநகரில் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் பெண்களுக்கு சுய தொழில் வேலை வாய்ப்பினை உருவாக்கும் விதமாக அரசு மானியமாக தலா 1 லட்சம் வீதம் 200 பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மானியம் வழங்கி ரூபாய் 2 கோடி செலவில் 200 பிங்க் ஆட்டோ திட்டம் செயல்படுத்தப்படும். இந்த ஆட்டோக்கள் ரயில் நிலையம் மற்றும் பஸ் ஸ்டாண்டுகளில் பெண்களால் இயக்கப்படும் என அறிவித்தார். கள்ளக்குறிச்சி சாராய மரணங்களுக்கு முழு பொறுப்பு போலீசார்தான். போலீஸ் ஸ்டேஷன் அருகேயே சாராய விற்பனை நடந்திருப்பது உளவுத்துறை தூங்குகிறதா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என திருப்போரூர் விசிக எம்எல்ஏ பாலாஜி கூறினார். போலீசாரே தவறு செய்தால் அவர்களை தண்டிக்க சட்டத்தில் இடமில்லை. போலீசாரை தண்டிக்கும் வகையில் சட்டத்திருத்தம் கொண்டுவர வேண்டும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் முழு மதுவிலக்கை அமல்படுத்த தமிழக அரசு முன்வர வேண்டும். சட்டசபை தேர்தலில் திமுக முழு மதுவிலக்கு கொண்டுவரும் என வாக்குறுதி அளித்ததை நினைவுபடுத்துகிறோம் என விசிக எம்பி ரவிக்குமார் கூறினார். அரசு மதுக்கடைகளில் போதுமான போதை கிடைக்காத காரணத்தினால்தான் விலை குறைந்த மெத்தனால் கலந்த சாராயத்தை குடிக்கின்றனர். மதுக்கடைகளை அரசு நடத்துவது நல்லதல்ல என்றும் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சியில் சாராய விவகாரத்தில் போலீஸ் அதிகாரிகளை தமிழக அரசு மாற்றியது வெறும் கண்துடைப்பு நாடகம்தான். சாராய விற்பனை தலைவிரித்தாடுகிறது என்பதற்காக போலீஸ் அதிகாரி ஒருவர் விருப்ப ஓய்வு பெற்றுள்ளார் என பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி கூறினார். கள்ளக்குறிச்சியில் நடந்தது சாராய மரணம் அல்ல, திட்டமிட்ட படுகொலை. இதற்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் பொறுப்பேற்க வேண்டும், சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். ஆந்திர முதல்வராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்ற பிறகு முதல் முறையாக இன்று சட்டசபை கூடியது. சந்திரபாபு நாயுடு, துணை முதல்வர் பவன் கல்யாண், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் எம்எல்ஏக்களாக பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு தற்காலிக சபாநாயகர் புஜ்ஜயா சௌத்ரி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்.எஸ். மங்கலம் அருகே பாரனூர் மாசாணியம்மன் கோயில் பூக்குண்டம் விழா விமரிசையாக நடைபெற்றது. பாரனூர் ஆத்தி ஆடி முனீஸ்வரர் கோயிலிலிருந்து முளைப்பாரி எடுத்தும் தீச்சட்டி ஏந்தியும் மாசாணியம்மன் கோயில் முன்பு பூக்குண்டம் இறங்கி பக்தர்கள் நேர்த்திக்கடன் நிறைவேற்றினர். தொடர்ந்து மூலவர் அம்மனுக்கு நடைபெற்ற சிறப்பு அதிசய ஆராதனையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சென்னை திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயிலில் பௌர்ணமியை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. இதனால் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலில் ஆரி திருமஞ்சனம் எனப்படும் ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கநாதருக்கு விமரிசையாக நடைபெற்றது. மாலை நம்பெருமாளுக்கு தைலக்காப்பு அலங்காரம் சாற்றப்பட உள்ளது. நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியின் காரைக்காலில் உள்ள காரைக்கால் அம்மையார் கோயிலில் மாங்கனி திருவிழா நடந்து வருகிறது. இன்று பவழக்கால் விமானத்தில் தங்க கவச அலங்காரத்தில் சிவபெருமான் வீதி உலா வந்தார். பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக மாங்கனிகளை இறைத்து வழிபட்டனர். மாங்கனி திருவிழாவை முன்னிட்டு காரைக்கால் அம்மையார் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திண்டுக்கல் மாவட்டம் சில்வார்பட்டி ஸ்ரீ தொட்டிச்சியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் ராஜகிரியில் அமைந்துள்ள பீர் கைஃப் ஒலியுல்லா தர்காவின் 487ஆம் ஆண்டு கந்தூரி விழா நடைபெற்றது. சந்தனக்கூடு உருசுடன் துவங்கிய நிகழ்ச்சியில் ஒலியுல்லாவுக்கு போர்வை போர்த்தி முஸ்லிம்கள் சிறப்பு தொழுகை செய்தனர். சேலம் மாவட்டம் வீரகனூர் மகா மாரியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி அம்மன் திருவீதி உலா நிகழ்ச்சி நடந்தது. அம்மன் வேடமிட்ட கலைஞர்கள் ஆடிப்பாடி பக்தர்களிடையே பக்தி பரவசத்தை ஏற்படுத்தினர். ஏராளமான பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மிலிதிக்கி மலை கிராமம் மாரியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா விமரிசையாக நடந்தது. விவசாயம் செழிக்க வேண்டி ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து வழிபாடு செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் உள்ள தென்கலை வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆணி தேரோட்டம் நடந்தது. அமைச்சர்கள் நமச்சிவாயம், தேனி ஜெயக்குமார், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தனர். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். தஞ்சை பெரிய கோயிலில் ஆனி மாத திருக்கல்யாண மகோத்சவம் வெகு சிறப்பாக நடந்தது. சிவாச்சாரியார்களால் வேத மந்திரங்கள் முழங்க பெரியநாயகி அம்மன் பெருவுடையார் திருக்கல்யாணம் நடந்தது. பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் சீர்வரிசை பொருட்களை எடுத்து வந்தனர். திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் யூசுப்குடா மெயின் ரோட்டில்
ஓடும் பஸ் முன் திடீரென ஒரு இளைஞர் படுத்துக்கொண்டு ஆபத்தான ஸ்டண்ட் செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. போலீசார் உடனடியாக அந்த இளைஞரை கைது செய்ய வேண்டும் என நெட்டிசன்கள் வலியுறுத்தினர். டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலுக்கு சிறப்பு கோர்ட் ஜாமீன் வழங்கியது. அதை எதிர்த்து அமலாக்கத்துறை ஹைகோர்ட்டில் முறையீடு செய்தது. சிறப்பு நீதிமன்றத்தின் ஜாமீனுக்கு ஹைகோர்ட் இடைக்கால தடை விதித்தது. அமலாக்கத்துறை மனு மீதான இறுதி தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களின் சடலங்கள் ஒரே இடத்தில் தகனம் செய்யப்பட்டது. உறவினர்கள் இன்று பால் ஊற்றினர். மாங்காடு அடுத்த பொழுமணிவாக்கம் சார்லஸ் நகரில் வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்த ராகேஷ் என்பவரது மகன் துஜேஷ் என்ற சிறுவனை வளர்ப்பு நாய் கடித்ததில் சிறுவனின் தொடையில் பலத்த காயம் ஏற்பட்டது. பூந்தமல்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். மாங்காடு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தெலங்கானா மாநிலம் பத்தாத்திரை கொத்தகூடத்தில் ராஜு என்பவரது வீட்டின் சுவரில் 32 குட்டிகளுடன் பெரிய நாகப்பாம்பு ஒன்றை பாம்பு பிடிக்கும் குழுவினர் பல மணி நேரம் போராடி பிடித்தனர். பிடித்த பாம்புகளை அடர்ந்த வனத்தில் பாதுகாப்பாக விட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலம் அருகே மோர்பண்ணை பாலசுப்பிரமணிய சுவாமி கோயில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு பாய்மர படகு போட்டி நடைபெற்றது. மாவட்ட அளவில் 24 பாய்மர படகுகள் கலந்து கொண்டன. 6 வீரர்கள் மூலம் போட்டி படகை செலுத்தினர். 7 கடல் மைல் தொலைவு எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டு போட்டி நடந்தது. கொடநாடு கொலை வழக்கு உதகை மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. கனகராஜ் செல்போனிற்கு 7 எண்ணில் துவங்கும் வெளிநாட்டு செல்போனில் இருந்து 5 முறை அழைப்பு வந்துள்ளது. இதுகுறித்து இன்டர்போல் போலீசார் விசாரணை செய்வதாகவும் வழக்கு விசாரணை மற்றும் ஆவணங்கள் குறித்தும் நீதிபதியிடம் தெரிவித்தோம். இதை கேட்டுக்கொண்ட நீதிபதி அடுத்த மாதம் 26ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்து உத்தரவிட்டார் என அரசு தரப்பு வக்கீல் ஷாஜகான் தெரிவித்தார். பௌர்ணமி தினத்தையொட்டி ஹோசூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்ய பொதுமக்கள் அதிகளவில் குவிந்தனர். விசேஷ நாள் என்பதால் ஹோசூர் மற்றும் பெங்களூரு போன்ற பல்வேறு பகுதியைச் சேர்ந்தவர்கள் குடும்பத்தினருடன் நீண்ட நேரம் காத்திருந்து நிலங்களை பத்திரப்பதிவு செய்தனர். தடை செய்யப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாயும். மருத்துவமனைகளில் இருந்து ஸ்பிரிட் விற்கப்படுவது தெரிந்தால் மருத்துவமனை மூடப்படும் என திருச்சி கலெக்டர் பிரதீப் குமார் எச்சரித்தார். வாலாஜா அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சர்வதேச யோகா தினத்தையொட்டி கர்ப்பிணி பெண்களுக்கு சிறப்பு யோகா பயிற்சி நடந்தது. கர்ப்ப காலங்களில் மன அழுத்தம் போக்குவதற்கும் சுகப்பிரசவம் ஏற்படுவதற்கான சிறப்பு யோகா பயிற்சி கர்ப்பிணிகளுக்கு செய்து காட்டப்பட்டது. இதில் மருத்துவர்கள், செவிலியர்கள், கர்ப்பிணி பெண்கள் என பலர் பங்கேற்றனர். தமிழக அரசு அனைத்து சுகாதார செவிலியர் சங்கம் சார்பில் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கரூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன் 50க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் பெருந்திரள் போராட்டம் நடத்தினர். வேலூர் கலெக்டர் ஆபீஸில் திருநங்கைகளுக்கான அடையாள அட்டை வழங்கும் சிறப்பு முகாம் நடந்தது. கலெக்டர் சுப்பலட்சுமி முகாமை துவக்கி வைத்து நலத்திட்டங்களை வழங்கினார். தமிழகத்தில் கள்ளசாராயத்தை ஒழித்திடக் கோரி தேனியில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. மாதர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கோவையில் சர்வதேச அளவிலான ஜவுளி இயந்திரங்கள் உதிரி பாகங்கள் கண்காட்சி துவங்கியது. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஜவுளி தயாரிப்பாளர்கள் பங்கேற்றனர். இன்று முதல் 24ஆம் தேதி வரை நடக்கும் கண்காட்சியில் 240 ஸ்டால்கள் அமைக்கப்பட்டுள்ளது. 1500 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடக்கும் என எதிர்பார்ப்பதாக தென்னிந்திய பஞ்சாலை சங்கத்தினர் தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்ட அனைத்து சுகாதார செவிலியர் சங்கம் சார்பில் நாகர்கோயில் கலெக்டர் ஆபீஸ் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், மகப்பேறு உதவித் திட்டத்தை எளிதாக்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பகுதியில் தொடர் மின்வெட்டு ஏற்படுவதை கண்டித்து வெயின்பாக்கம் பகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் மின்வாரிய செயற்பொறியாளர் உதயகுமாரிடம் மனு அளித்தனர். புதுச்சேரி ஆயுள் தண்டனை கைதி கருணா 3 நாள் பரோலில் வெளியே வந்தார். அதன் பிறகு குடும்பத்துடன் தலைமறைவாகினார். கேரளாவில் பதுங்கியிருந்த கருணாவை போலீசார் கைது செய்தனர். ஆயுள் தண்டனை கைதியை கண்காணிக்க தவறிய முதலியார்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டார். திண்டுக்கல் கலெக்டர் ஆபீஸில் தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர் சங்கம் சார்பில் 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட கிராம சுகாதார செவிலியர்கள் கலந்து கொண்டனர். சென்னை மேற்கு தாம்பரம் பகுதியைச் சேர்ந்தவர் ரேகா தாம்பரம் தாலுகா அலுவலகம் அருகே பெட்டிக்கடை நடத்தி வந்தார். ஜிஎஸ்டி சாலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக வந்த அதிகாரிகள் ரேகாவின் பெட்டிக்கடை உட்பட 3 கடைகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து அகற்றினர். அவகாசம் வழங்காமல் கடையை அப்புறப்படுத்தியதால் கடைக்காரர்கள் கதறி அழுதனர். திண்டுக்கல் அருகில் உள்ள ஆல்குவார்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் வையாபுரி புளிய மரத்தில் தூக்கில் தொங்கியபடி பிணமாக கிடந்தார். தாடிக்கொம்பு போலீசார் சடலத்தை மீட்டு திண்டுக்கல் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். வையாபுரியின் சாவில் மர்மம் இருப்பதாக குற்றம் சாட்டிய உறவினர்கள் ஹாஸ்பிட்டல் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். கேரள மாநிலம் கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலை அடிமாலி அருகே கேரளா ஃபார்ம் என்ற சவாரி நிறுவனத்தில் லட்சுமி என்ற யானை திடீரென பாகன் பாலகிருஷ்ணனை தாக்கி மிதித்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே இறந்தார். அடிமாலி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
கரூர் பெரியாண்டாங்கோயில் அமராவதி ஆறு தடுப்பணை பகுதியில் தென்மேற்கு பருவமழையை முன்னிட்டு தீயணைப்புத்துறை சார்பில் வெள்ளப்பெருக்கில் மாட்டிக்கொள்பவர்களை மீட்கும் போலி ஒத்திகை பயிற்சி நடைபெற்றது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளி அருவியில் முற்றிலும் நீர்வரத்து இல்லாததால் அருவிக்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். அருவியில் நீர்வரத்து வரும் வரை சுற்றுலாப் பயணிகள் யாரும் வருகை தந்து ஏமாற வேண்டாம் என வனத்துறையினர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்ட கலெக்டர் அலுவலக வளாகத்தில் திருநங்கை திருநம்பிகளுக்கான குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்காமல் மாவட்ட கலெக்டர் ஜமாபந்தி நிகழ்ச்சிக்கு சென்றார். இதனால் ஆத்திரமடைந்த திருநங்கைகள் கலெக்டர் அலுவலகம் முன்பு சாலையில் படுத்து மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் அங்கிருந்து அவர்களை அப்புறப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் நடந்த யோகா தின நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று யோகா செய்தார். சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் உட்பட 5000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நாளை நடிகர் விஜயின் பிறந்தநாள். ஆனால் கட்சியினர் தமது பிறந்தநாள் கொண்டாட்டத்தை தவிர்க்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார். அதற்கு பதிலாக கள்ளக்குறிச்சியில் இறந்தவர்கள் குடும்பத்தினர் மற்றும் சிகிச்சை பெறுவோருக்கு தேவையான மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசிய உதவிகள் செய்யுமாறு விஜய் அறிவுறுத்தியிருப்பதாக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே புதுப்பட்டி ஊராட்சியைச் சேர்ந்த மேட்டுப்பட்டி, அட்டாளப்பட்டி ஆகிய கிராமங்களுக்கு குடிநீர் சரிவர விநியோகிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் மேட்டுப்பட்டி பஸ் நிறுத்தம் முன்பாக காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உலக யோகா தினத்தை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்ட உள் விளையாட்டு அரங்கில் 30க்கும் மேற்பட்ட பள்ளியைச் சேர்ந்த 900 மாணவ மாணவிகளின் யோகா பயிற்சி நடைபெற்றது. என்சிசி, காவல்துறையினர், வருவாய்த்துறையினர், சமூக ஆர்வலர்கள் என பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பள்ளி மாணவ மாணவியர்கள் ஆர்வமாக கலந்து கொண்டு பல்வேறு யோகா ஆசனங்களை செய்து அசத்தினர். விருதுநகர் மற்றும் சிவகாசி பகுதியில் தலா 500 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கல்வராயன் மலைப்பகுதியில் கடந்த 1 மாதமாக கோடை மழை பெய்து வருவதால் தக்காளி பயிர்கள் சேதமடைந்துள்ளது. இதனால் தலைவாசல் தினசரி மார்க்கெட்டிற்கு தக்காளி வரத்து குறைந்தது. கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தமிழக அரசு நிவாரண நிதி வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். திருச்சி கலெக்டர் ஆபீஸ் முன்பு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி விவசாய அணி சார்பாக கள்ளக்குறிச்சி விவகாரத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விஷச்சாராயம் விற்றவர்களை கைது செய்ய வேண்டும், ஓய்வு பெற்ற நீதிபதி கொண்டு விசாரணை செய்து தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். தென்காசி மாவட்ட ஊராட்சி குழு கூட்டம் கலெக்டர் ஆபீஸில் நடந்தது. மாவட்ட ஊராட்சி வார்டு பகுதிகளில் நடைபெறவுள்ள நலத்திட்ட பணிகளுக்காக ரூபாய் 3,26,00,000 ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அந்த பணிகளுக்கான தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டு அது தொடர்பான விவாதம் நடைபெற்றது. மதுரை கலெக்டர் ஆபீஸில் சிஐடியு மதுரை புறநகர் மாவட்ட செயலாளர் அரவிந்தன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. மதுரை மாவட்டத்தில் உள்ள பாண்டியராஜபுரம் சர்க்கரை ஆலையில் பணிபுரிந்த தொழிலாளர்களுக்கு பணிக்கொடை வழங்க வலியுறுத்தினர். திருச்சியில் 10வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நேரு யுவகேந்திரா சார்பில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று ஆசனங்களை செய்து மகிழ்ந்தனர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு தென்காசியில் RSS சார்பில் விழிப்புணர்வு யோகா முகாம் காசி விஸ்வநாதர் கோயிலில் நடந்தது. தென்காசி மாவட்ட RSS குடும்ப போதன் பிரிவு மாவட்ட தலைவர் சண்முக சுந்தரம் யோகாவின் சிறப்புகள் மற்றும் அதனால் ஏற்படும் பயன்கள் குறித்து எடுத்துரைத்து பல்வேறு யோகா பயிற்சிகளை வழங்கினார். சேலம் மாவட்டம் ஆத்தூர், நரசிங்கபுரம், செலியம்பாளையம், தலைவாசல், வீரகனூர் உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கோவை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் வெள்ளையங்கிரி மலை அருகே தோன்றிய வானவில்லை அப்பகுதி மக்களும் சுற்றுலாப் பயணிகளும் கண்டு ரசித்தனர். மிதமான மழையில் நனைந்தபடி புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். உலக யோகா தினத்தை முன்னிட்டு மதுரை சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் பாஜக சார்பில் மதுரை மாவட்ட தலைவர் மகா சுசீந்திரன் தலைமையில் மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராமசீனிவாசன் முன்னிலையில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது. 300க்கும் மேற்பட்டோர் பலவித யோகாசனங்களை செய்து காட்டினர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே கண்டதேவி சொர்ணமூர்த்தீஸ்வரர் கோவிலில் 17 வருடங்களுக்கு பிறகு தேரோட்டம் விமர்சையாக நடந்தது. பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நடந்தது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டி ஊராட்சி செயலர் முத்துக்குட்டி பழிவாங்கும் நோக்கில் இடமாற்றம் செய்யப்பட்டதை கண்டித்து பாளை பஞ்சாயத்து யூனியன் அலுவலகத்தை ஊராட்சி செயலர்கள் 400க்கும் மேற்பட்டவர்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் கைது செய்யப்பட்டனர். இன்று மீண்டும் மாநில தலைவர் ஜான் போஸ்கோ பிரகாஷ் தலைமையில் 2வது நாளாக முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அரையப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட ஆதிதிராவிடர் காலனியில் மழையின் போது இடி விழுந்து மின்கம்பங்கள் சேதமானது. மின்சார இணைப்பும் இல்லாமல் குடிநீர் விநியோகமும் செய்யப்படவில்லை. அப்பகுதி மக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
நெல்லை நெல்லையப்பர் கோவில் ஆணி தேரோட்டத்தில் அடுத்தடுத்து 3 வடங்கள் அருந்து போனதால் தேரோட்டம் தாமதமாக நடந்தது. தேர்வடங்களை அறநிலையத்துறை அதிகாரிகள் முறையாக பராமரிக்கவில்லை என இந்து முன்னணி மாநில செயலாளர் குற்றாலநாதன் குற்றம் சாட்டினார். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு கோவை ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளியில் மாணவர்களுடன் மத்திய அமைச்சர் எல் முருகன் யோகா பயிற்சி செய்தார். யோகா செய்து உடல் நலம் மற்றும் மனநலத்தை சீராக வைத்துக் கொண்டு சிறப்பாக வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். தமிழகத்தில் குழாய் மூலம் இயற்கை எரிவாயு விநியோகம் செய்ய இந்தியன் ஆயில் நிறுவனம் சார்பில் எண்ணூர் துறைமுக வளாகத்தில் LNG திரவ நிலை இயற்கை எரிவாயு முனையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் சென்னையில் 500 வீடுகளுக்கு குழாய் மூலம் இயற்கை எரிவாயு விநியோகம் செய்யப்படும் நிலையில் தமிழகம் முழுவதும் கேஸ் விநியோக நிறுவனங்களிடம் இதுவரை 30,000 பேர் பதிவு செய்துள்ளனர். கள்ளக்குறிச்சி சாராய வழக்கு விஸ்வரூபம் எடுத்துள்ளதால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மதுவிலக்கு போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். திருவரம்பு பகுதியில் நாட்டுச் சாராயம் விற்ற ஜஸ்டின் ராஜ், ராஜேஷ் ஆகியோரை கைது செய்து 3.5 லிட்டர் சாராயத்தை பறிமுதல் செய்தனர். பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு தாம்பரத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு இன்று சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. தாம்பரத்திலிருந்து பகல் 12 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் செங்கல்பட்டு, மதுராந்தகம், மேல்மருவத்தூர், திண்டிவனம், விழுப்புரம் வழியாக மாலை 4 மணிக்கு திருவண்ணாமலை சென்றடையும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்தது. வேலூர் மாவட்டம் காட்பாடி சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தி ரூபாய் 2 லட்சம் மற்றும் முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து கணியம்பாடி மேல்வெல்லம் பகுதியில் உள்ள சார்பதிவாளர் நித்யானந்தம் வீட்டிலும் சோதனை நடந்தது. இதில் கணக்கில் வராத 13.97 லட்சம் மற்றும் தங்க நகை ரசீதுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தமிழகம், புதுச்சேரியின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை முதல் 24ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மலேசியா, கோலாலம்பூர் மற்றும் அபுதாபியில் இருந்து கடத்தி வரப்பட்ட 1.67 கோடி மதிப்புள்ள 2.66 கிலோ தங்க நகைகளை சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மலேசிய பெண் பயணி உட்பட 2 பேரை கைது செய்தனர். 1 கிலோ தங்க பசையை போட்டுவிட்டு தப்பி ஓடிய அபுதாபி பயணியை சுங்கத்துறை அதிகாரிகள் தேடுகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் சாராயம் மற்றும் கள்ளச்சந்தையில் மது விற்றதாக 28 பேர் மீது போலீசார் வழக்கு பதிந்தனர். 8 பேர் கைது செய்யப்பட்டனர். மற்றவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கைதான 8 பேரில் சின்னத்தம்பி, முருகன் ஆகியோர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பகுதியில் உள்ள கடைகளுக்கு போதைப் பொருட்களை சப்ளை செய்த பிரசாந்த் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 370 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை தரமணி பகுதியில் கஞ்சா விற்பனை செய்த ஒடிசாவைச் சேர்ந்த ரணல் பிரதான் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவர் தங்கியிருந்த வீட்டில் 3 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை வியாசர்பாடி ஷர்மா நகரைச் சேர்ந்தவர் ரஞ்சித்குமார், வயது 24. அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு இளம்பெண்ணை காதலித்து வந்தார். இதுபற்றி அறிந்த பெண்ணின் அண்ணன் சங்கர் ரஞ்சித்குமாரை நைசாக பேசி எருக்கஞ்சேரிக்கு வரவழைத்தார். அங்கு வந்த ரஞ்சித்குமாரை சங்கர் கத்தியால் சரமாரியாக வெட்டினார். காயமடைந்த அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார். போலீசார் சங்கரை கைது செய்து விசாரிக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பஜ்ஜைப்பள்ளி கிராமத்தில் விவசாயி முத்தப்பா என்பவரின் பசுமாடுகளை கடந்த 19ஆம் தேதி 3 பேர் திருட முயன்றனர். ஒருவர் பிடிபட்ட நிலையில் மற்ற 2 தப்பியோடினர். பிடிப்பட்டவரிடம் தேன்கனிக்கோட்டை போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். தலைமறைவான 2வரையும் கண்டுபிடித்து கைது செய்து ஓசூர் கிளை. சேலம் மாவட்டம் மணிவிழுந்தான் பகுதியில் 2 வீலரில் கள்ளச்சாராய பாக்கெட்டுகளை விற்பனை செய்த வீடியோ கடந்த ஏப்ரல் மாதம் வெளியானது. சாராயம் விற்ற சிவசங்கரன் தலைமறைவானார். போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் சிவசங்கரன் இன்று பிடிபட்டார். போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். லடாக்கில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் அகில இந்திய இமாம் பேரமைப்பு தலைமை இமாம் உமர் அகமது இலியாசி யோக பயிற்சியில் ஈடுபட்டார். யோகாவால் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன தெளிவு கிடைக்கிறது, புத்தி கூர்மையடைகிறது என கூறினார். T20 உலகக்கோப்பை தொடர் சூப்பர் 8 சுற்றின் 4வது ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா, வங்கதேச அணிகள் மோதின. முதலில் பேட்டிங் செய்த வங்கதேசம் 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 140 ரன்கள் அடித்தது. அடுத்து களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 11.2 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை இழந்து 100 ரன்கள் எடுத்திருந்தபோது மழை குறுக்கிட்டது. இதனால் போட்டி நிறுத்தப்பட்டது. பின்னர் டக்வர்த் லீவிஸ் முறைப்படி ஆஸ்திரேலிய அணி 28 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. T20 உலகக்கோப்பை தொடரின் சூப்பர் 8 சுற்று போட்டியில் இந்தியா, ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதின. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுக்கு 181 ரன் எடுத்தது. அடுத்து களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணி 20 ஓவர்களில் 134 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் இந்திய அணி 47 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது.
ஆட்ட நாயகனாக இந்திய வீரர் சூரியகுமார் யாதவ் தேர்வு செய்யப்பட்டார். கடந்த சில ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் வெளியாகும் படங்களின் எண்ணிக்கை 200-ஐ தாண்டி உள்ளது. இவற்றில் வெற்றி படங்கள் என்றால் 10% கூட இருப்பதில்லை. இந்த ஆண்டு இதுவரை 100க்கும் மேற்பட்ட படங்கள் வெளியாகிவிட்டன. இவற்றில் நல்ல லாபம் தந்த படம் அரண்மனை 4 மட்டுமே. ஸ்டார், கருடன், மகாராஜா படங்கள் ஓரளவுக்கு வசூலை தந்தன. மற்ற படங்கள் அனைத்துமே நஷ்டம்தான். தொடர்ந்து தயாரிப்பாளர்கள் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர். முன்னணி நடிகர்கள் படங்கள் வெற்றி பெற்றால் உடனே சம்பளத்தை கோடிகளில் உயர்த்துகின்றனர். நஷ்டமடைந்தால் குறைப்பதில்லை. நடிகர்கள் சம்பளத்தை குறைக்க வலியுறுத்தி விரைவில் தமிழ் சினிமா தயாரிப்பாளர்கள் ஸ்ட்ரைக்கில் இறங்க முடிவெடுத்துள்ளனர். தமிழ், தெலுங்கில் நடித்துள்ள டாப்ஸி பெரும்பாலும் ஹிந்தியில் தான் அதிகம் நடிக்கிறார். நிகழ்ச்சி ஒன்றில் பாலிவுட் வாய்ப்பு கிடைத்தது பற்றி இவர் கூறுகையில், நடிகை பிரீத்தி ஜிந்தாவின் சாயலில் இருந்தேன் என்ற காரணத்தால் தான் என்னை பாலிவுட்டிற்கே அழைத்து வந்தார்கள். பிரீத்தி அழகும் திறமையும் கொண்டவர். நான் அறிமுகமான சமயத்தில் அவரை போன்று இருப்பதற்கு முயற்சி செய்து வந்தேன் என்றார். கமலும் அவர் கைவிட்ட படங்களும் என பட்டியலையே போடலாம். வினோத் இயக்கத்தில் கமல் நடிக்கவிருந்த படம், விக்னேஷ் சிவன் இயக்கவிருந்த படம் ஆகியவை கைவிடப்பட்டது. இந்த பட்டியலில் இப்போது சிம்புவின் 48வது படமும் இணையலாம் என்கிறார்கள். தேசிங்கு பெரியசாமி இயக்கத்தில் சிம்பு நடிப்பில் ஒரு சரித்திர படத்தை கமல் தயாரிக்க இருந்தார். அறிவிப்பு வந்து ஓராண்டுக்கு மேலாகிவிட்டது. ஆனால் இன்னும் படப்பிடிப்பு துவங்கவில்லை. படத்தின் பட்ஜெட் அதிகம் இருப்பதால் கமல் இப்போது இந்த பட தயாரிப்பிலிருந்து பின்வாங்குவதாக கோலிவுட்டில் பேசுகிறார்கள். மலையாள நடிகரான ஃபகத் ஃபாசில் தமிழ், தெலுங்கிலும் நடித்து வரவேற்பை பெற்று வருகிறார். அடுத்து ஹிந்தியிலும் கால் பதிக்க உள்ளார். சல்மான் கான், ராஷ்மிகாவை வைத்து AR முருகதாஸ் இயக்கும் சிக்கந்தர் படத்தில் வில்லனாக ஃபகத் ஃபாசிலை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடக்கிறது. மணிரத்னம் இயக்கத்தில் அபிஷேக் பச்சன், ஐஸ்வர்யா ராய், விக்ரம் நடிப்பில் 2010 ஹிந்தியில் வெளியான படம் ராவன். அப்படம் வெளிவந்து 14 ஆண்டுகள் ஆகிறது. இது தொடர்பாக ரசிகர் ஒருவர் வீடியோ ஒன்றை பகிர்ந்தார். அதற்கு அபிஷேக்கின் தந்தையும் நடிகருமான அமிதாப் பச்சன், மறக்க முடியாத ஒரு நடிப்பு அபிஷேக், இதில் உனது மாறுபட்ட நடிப்பு இருந்தது, அதுதான் ஒரு கலைஞனின் உண்மையான மதிப்பு என பாராட்டினார். இதே படத்தில் அபிஷேக் ஜோடியாக நடித்த அவரது மருமகளும் நடிகையுமான ஐஸ்வர்யா ராய் பற்றி எந்த பதிவும் அவர் போடவில்லை. அபிஷேக், ஐஸ்வர்யா பிரிந்து விட்டதாக அவ்வப்போது செய்தி வரும் சூழலில் ஐஸ்வர்யாவை அமிதாப் குறிப்பிடாதது ஏன் என ரசிகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் தொடர்ச்சியாக கதையின் நாயகியாக நடிக்கிறார். அவ்வப்போது தெலுங்கிலும் நடிக்கும் இவர் அடுத்து அனில் ரவிப்புடி இயக்கும் படத்தில் மூத்த நடிகர் வெங்கடேஷ் ஜோடியாக மனைவி வேடத்தில் நடிக்க உள்ளார். ஆக்ஷன், சென்டிமெண்ட் கலந்த கதையில் இந்த படம் உருவாகிறது. அமரன் படத்தை முடித்துவிட்டு முருகதாஸ் இயக்கும் படத்தில் நடித்து வருகிறார் சிவகார்த்திகேயன். சமீபத்தில் இவர் இயக்குனரும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான சீமானை சந்தித்து பேசினார். சிவகார்த்திகேயனின் 25வது படம் அரசியல் தொடர்பான கதையில் உருவாகிறது. அதில் முக்கிய வேடத்தில் சீமானை நடிக்க வைப்பது தொடர்பாக அவர் பேசியுள்ளார்.